ஹாய் இஎம்ஐ ஃபேமிலிஸ், நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த இஎம்ஐ ஃபேன்ஸ் மீட் கோயம்புத்தூரில் நடக்க போகுது. நீங்களும் இந்த இஎம்ஐ ஃபேன்ஸ் மீட்டில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டேட் அண்ட் டைம் டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். மா, ஏய், நீ இன்னும் யூனிஃபார்ம் மாற்றல? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எப்போ சைக்கிள் வாங்கி தருவீங்க? சைக்கிள் தானே, வாங்கலாம் வாங்கலாம். வாங்கலாம்னா எப்போ? நீ ஃபஸ்ட்டு ஓட்டி பழகு, அப்புறம் வாங்கலாம். மா, சைக்கிள் இருந்தால் தானே ஓட்டி பழக முடியும். என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிற? ட்ரெஸ் மாத்திட்டு போய் படிப்போ. அப்பா இருந்தாவது வாங்கி கொடுத்துருப்பாரு. என்னடி சொன்ன? அப்பாவா? அப்பா உங்க அப்பா தானே நம்ம இந்த நிலைமையில நிக்கிறோம். உனக்கு சைக்கிள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் படிப்போ. ஏன் சுப்பு, நீ ஒத்தால இந்த புள்ளைய வளர்த்துருவியா? செலவுக்கு, வீட்டு வாடகை, படிப்புக்கு என்ன பண்ண போற? அப்பா இருந்தாவது வாங்கி கொடுத்துருப்பாரு. அப்பா இருந்தாவது வாங்கி கொடுத்துருப்பாரு. மா, சாரிம்மா, இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேம்மா. மா, எனக்கு சைக்கிள் கூட வேணாம்மா, நீ என்னோட பேசினா மட்டும் போதும்மா. அம்மா கையில சைக்கிள் வாங்கிறதுக்கு காசு இல்லை பாப்பா. காசு வந்தோடனே கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன். சாரி பாப்பா, அம்மா உன்னை அடிச்சதுக்கு. அண்ணா, ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கண்ணா. நான் என்னமா பண்ணுறது? உன் நிலம தெரிஞ்சு வந்து 2 மாதம் வாடகை கூட வாங்காம விட்டேன். புரியுதுமா, திடீர்னு ஒரு சமத்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போவான்னு நீ நினச்சா பார்த்துருப்ப. என் நிலமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. இந்த வாடகை நம்பி தான் என் பொழப்பே போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் முன்னால் எப்படிமா இவ்வளோ வாடகை கொடுக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வேறு வீடு பார்த்து போய்க்கோமா. அந்த 2 மாதம் வாடகை கூட எனக்கு வேண்டாம். அம்மா, உன் நிலைமை தெரிஞ்சு தான் குறைஞ்ச வாடகைக்கு வீடு கொடுத்துருக்கேன். உனக்கு நல்ல வேலை கிடைச்சதுக்கப்புறம் நான் கேட்ட வாடகை கொடுத்தா போதுமா. வாடகை வீடு மாதிரி இல்லாமல் உன் சொந்த வீடு மாதிரி பார்த்துக்கோம்மா. நான் பின்னாடி தான் இருக்கேன். உனக்கு எந்த உதவினாலும் தயங்காமல் என்கிட்ட கேளு. என்னால் முடிஞ்ச உதவி செய்தம்மா. அப்புறம் எங்கள் அம்மாவை என்னை தனியால் தான் வளர்த்தாங்க. ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். ஸ்ரீமதி, என்னம்மா? இன்னைக்கு அம்மாவால ஸ்கூலுக்கு வர முடியாது. பாலா அங்கிள் கூட போய்க்கோ. சரி, ஓகேம்மா, நீ பாத்து போயிட்டு வா. பாலா அங்கிள், பாலா அங்கிள், ஒரு 5 நிமிஷம் பொறுமா, வந்துடுறேன். மா, பா, போயிட்டு வரேன். ஸ்ரீமதி, இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு சின்ன பிள்ளையா வந்த, அதுக்குள்ளேயும் 12ஆவது வந்துட்டேன். எல்லாத்துக்கும் உங்கள் அம்மாவை தான்ப்பா பாராட்டணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னை படிக்க வச்சுட்டாங்க பார்த்தியா. அதுக்கேற்றா போல் நீ நல்லா படிக்காமல, கிளாஸ்லேயும் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இதே மாதிரி நல்லா படித்து பெரிய ஆளாயிடும் என்னப்பா. சரி ஸ்ரீமதி, நாளைக்கு சாயந்தரம் உன் ஸ்கூல் வழியாக தான் சவாரி வரேன். நீ என் கூட நான் வீட்டுக்கு வந்துருந்தியா? ஐயோ அங்கிள், நாளைக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஓ அப்படியா? ஸ்பெஷல் கிளாஸ் நல்லா படிக்கணும்பா. படி 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 படி. எத்தனை தடவை சொல்லிருக்க, மெசேஜ் பண்ணாதான் மெசேஜ் பண்ண. நான் டோன்ட் மெசேஜ் மீன்னு போடுற, திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், நான் உனக்காக நான் மொட்டை மாடியில் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? அதான் பண்ணிட்டேன். நான் வேலை அம்மாட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிச்சேன். நீயும் தெரிஞ்சிருந்தது அவ்வளவுதான். நம்ம அத்தை தானே. அத்தையா? எங்க அம்மா முன்னாடி போய் கூப்பிடு பாப்போம். எங்க அம்மா பார்த்தாலே பயந்து நடுங்குவேன். அதெல்லாம் கூப்பிடலாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். நான் அடுத்த வருஷம் உங்க காலேஜ் தான் சேர்ப்பேன். என் காலேஜா? லூஸ், என் காலேஜ் எல்லாம் நல்லா இருக்காது. ஏன்? நான் வந்தா மத்த பொண்ணுங்களை சைட் அடிக்க முடியாது, சைட் அடிக்க முடியாது. அப்படிலாம் இல்லடி, அந்த நிஜமாவே எங்க காலேஜ் நல்லா இருக்காதுடி. எப்பையில இருந்து இதெல்லாம் நடக்குது? அம்மா, உனக்கே தெரியும்,
இந்த வீட்டுக்கு சின்ன வயசில் வந்ததுலேருந்தே நானும் வரணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை விரும்புகிறோம்மா. காதலிக்கிற வயசாடி இது? ஸ்கூல் தானே படிக்கிற. இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரவங்களுக்குலாம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அப்பா இல்லாம அம்மா வளர்த்த வளர்ப்புதான்னு சொல்ல மாட்டாங்க. அம்மா, ஊரில் இருக்கவங்க 1000 பேசுவாங்கம்மா. நான் இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான்மா. உனக்கே தெரியும், அருண் ரொம்ப நல்ல பையன்மா. ஓ, அந்த அளவுக்கு யோசிச்சுட்டீங்களா? நானும் உங்க அப்பாவும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணோம். இப்ப என்னாச்சு? அம்மா இல்லம்மா, நான் சொல்றதுக்கு இனிமே நீ என் கூட பேசாத. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னம்மா இப்படி திருதுப்புறம் வீடை காலி பண்ணுதுன்னு சொல்ற? இந்த வீடு ராசியான வீடு, இந்த வீட்டுக்கு வந்த வீடு தான் நல்ல வேலையெல்லாம் கிடைச்சுன்னு சொல்லுவேன். இப்போ என்னம்மா இப்படி சொல்ற? இல்லைங்கண்ணா, வேலைக்கு போற இடம் ரொம்ப தூரமா இருக்குங்களா, என்னால அலைய முடியல, அதான் வேற வீடு பாத்துக்கலான்னு. இத்தனை வருஷமா இப்படித்தானம்மா போயிட்டு இருக்க, இப்போ என்னாச்சு? இல்லைண்ணா, இப்போ கொஞ்சம் வயசாகுதுல்ல, அதான். சரிம்மா, உன் மனசுக்கு எது சரிப்படுதோ அதை செய். அம்மா ஒரு நிமிஷம், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை இதானே? வேற ஒன்றும் இல்லைங்கண்ணா, அதான். மா, இதுக்கு போய் எதுக்குமா வீடெல்லாம் மாத்துற? இனிமே இதுதான் நம்ம வீடு. போலாமா? அம்மா சாரிம்மா. ஸ்கூல்ல புது வீட்டு அட்ரஸ் கொடுத்துரு. அம்மா, இந்த ஸ்கூல்ல என்னாச்சு தெரியுமா? டைனிங் டேபிள்ல சாப்பாடு இருக்கு, எடுத்து சாப்பிடு. சுப்பு, 12 வருஷத்துக்கு முன்னாடி நீ வைராகியத்தோட சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. நீ சொன்ன மாதிரியே நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க சுப்பு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, ஸ்ரீமதி எங்க? அவளுக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுக்கா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா. சரி, அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, மாப்பிள்ளை இது பாத்தியா? இல்லைங்கக்கா, இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. என்ன சுப்பு, இதெல்லாம் காலாரத்தை பேசி முடிக்க வேண்டாமா? சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு வரன் இருக்குது. நம்ம ஊர் பையன்தான், அமெரிக்கால போய் செட்டில் ஆயிருக்கிறான். நம்ம ஸ்ரீமதிக்கு பொருத்தமா இருப்பான். ஸ்ரீமதியோட விருப்பத்தை கேட்டுட்டு சொல்றேன்க்கா. சுப்பே, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஸ்ரீமதி எப்படிமா இருக்கா? காலேஜ்லாம் முடிச்சிட்டாளா? படிச்சு முடிச்சுட்டு ஐடி கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டானே. ரொம்ப சந்தோஷமா. உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க? பையன் எப்படி இருக்கான்? அவன் நல்லாதாம்மா இருக்கான், வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சானே? எங்கம்மா, கல்யாண பேச்சை எடுத்தாலே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதான். வயசும் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது பொண்ணை லவ் பண்ணிதான்னு கேட்டா அதுக்கும் வாயை திறக்க மாட்டேக்கான். அவனை நினைச்சாதாம்மா கவலையா இருக்கு. சொல்லு சதீஷ். இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஓ, நீ சீரியஸாலாம் பேசுவியா? அது நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. பரவாயில்ல, சொல்லுடா. இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்ரீமதி. இல்லை சதீஷ், இது சரிப்பட்டு வராது. ஏன் சரியா வராது? இல்லை சதீஷ், இதெல்லாம் வேணாம். எதனாலன்னு ரீசன் கூடவா சொல்ல மாட்டேன்? அதுக்கப்புறம் என் அம்மாவை என்கிட்ட பேச வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும்.
அவங்க விருப்பம் தான் சதீஷ். நான் அதுபடி தான் நடக்கலான்ட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை நான் இன்னும் மறக்கல. என்ன சுபு, இதெல்லாம் காலாரத்தை பேசி முடிக்க வேண்டாமா? அவனை நினைச்சாதாம்மா கவலையா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை நான் இன்னும் மறக்கல. ஹலோ பாலண்ணா. சுப்பு சொல்லுமா. ஸ்ரீமதி, கார் வந்துருச்சு. அம்மாங்க, அம்மா கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ அம்மா, ஒரு நிமிஷம் இருடா. என்ன பண்ணிட்டு இருக்க? கேப் வந்துருச்சு. மா பாப்பா, நான் நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு தூங்கு, உடம்பு பார்த்துக்கோ. அங்க போய் மாமா என்ன போறே இல்ல, போறோம். நம்ம 3 பேர் தான் ஒட்டுக்கா போறோம். நானும் அங்க வரக்கூடாது பாப்பா. ஏன் வரக்கூடாது? நான் அத்தை, மாமா, அருண் எல்லாத்துக்கிட்டையும் பேசியாச்சு. நம்ம 3 பேரும் ஒரே வீட்டுல சேர்ந்துதான் இருக்க போறோம். இல்ல பாப்பா, மாமியார் வந்து மருமக வீட்டுல இருந்தா அவ்வளவு மரியாதை இருக்காது. அப்ப நான் வந்து இங்க இருக்கலாம்ல அத்தை? ஏன் சின்ன வயசுலேருந்து ஒரே ஆளா ஸ்ரீமதி கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. எப்படி நான் உங்களை தனியாக விட்டு போக முடியும்? ஒன்று நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருங்க, இல்லைன்னா நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கேன். இல்லை மாப்பிள்ள, அது வந்து என்னத்தை யோசிக்கிறீங்க? ஊர் உலகம் ஏதாவது சொல்லணும்னா அத்தை அவங்க பேசினா பேசிட்டு போட்டுத்த. ஏன் பசங்க வீட்டில் தான் வந்து பொண்ணுங்க இருக்கணுமா? பொண்ணுங்க வீட்டில் வந்து பசங்க இருக்கக்கூடாதா? உங்களுக்கு ஓகேன்னே சொல்லுங்கள், நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கேன். என்னங்கத்த நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா உங்கள் வீட்டில் சேர்த்த மாட்டீங்க போலையே. ஐயோ அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, நீங்க எங்கே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.